ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் என்னென்ன மெக்கானிக்கல் நியூஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். க்ளவுட் மேனுஃபேக்சரிங்கிற தொழில்நுட்பத்தை பல ஆண்டுகளாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இதன் மூலியமாக பல்வேறு விதமான காஸ்ட் கம்மியாகட்டும், ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு கேட் மாடலை நீங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிங்கன்னா அதனுடைய ப்ரைஸை வித்தின் செகண்ட்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோர் நிறுவனம் புதிதாக ஒரு சார்ஜிங் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலயமா ட்ரோன் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் பண்ணிக்கும். மேலும் 5 நிமிடத்தில் இது ஃபுல் சார்ஜ் ஆகிடும். உலகின் மிகப்பெரிய நியூக்ளியர் ரியாக்டரை ஃப்ரான்ஸில் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது 2025ஆம் ஆண்டில் முடிவு பெறும்னு ஐடிஆர் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. சீனா போன்ற நாடுகளில் கடல்வாழ் உயிரினங்களை வச்சு நடத்தப்படும் அக்யூரே ஷோவுக்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. இதனால் எட்ஜ் இன்னோவேஷன்ஸ்ன்ற நிறுவனம் புதிதாக ஒரு ரோபல் டால்ஃபின் உருவாக்கியிருக்காங்க. இதை ட்ரையலும் செஞ்சிட்ருக்காங்க. கொரோனா சூழ்நிலை காலமாக விவசாயத்தில் லேபர் ஷார்ட்டேஜ் போன்ற பிரச்சனைகள் உருவாகியிருக்கு. இதனால் அயனாக்ஸ்ன்ற நிறுவனம் ஒரு ரோபோ மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விவசாயம் செஞ்சுட்டு வராங்க. இவங்க தன்னுடைய உற்பத்தியை பெருக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு உற்பத்தியை பெருக்கியிருக்காங்கன்னா, யூஎஸில் தேவைப்படுற மொத்த தக்காளியில் 70% இவங்க உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. நாசா கடந்த ஜூலை 30 ஒரு ராக்கெட் செலுத்தியிருக்காங்க செவ்வாய் கிரகத்துக்கு. இதில் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வன்ஸ் ரோவர்ன்ற சேட்டலைட்டை வச்சுருக்காங்க. இது மார்ஸுடைய ஜியாலஜி மற்றும் ஆஸ்ட்ரோபயாலஜியில் கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள் போன் சர்ஜரிக்காக புதிதாக மிராக்கிள்ன்ற ப்ராஜெக்டை உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலயமா விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலயமா போன் ரீப்ளேஸ்மெண்ட் எங்கே பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடித்துட்டு ஒரு ஸ்மால் எண்டோஸ்கோபிக் ஒரு ரோபோட் மூலியமாக கைட் பண்ணப்படுது. இது போன் சர்ஜரிகளை ஈஸியாகவும் துல்லியமாகவும் செய்யுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கான மெக்கானிக்கல் நியூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.